கன்னியாகுமரியில் ரப்பர் மரங்களுக்கு இலையுதிர் காலம் தொடங்கியுள்ளதால் ரப்பர் பால் வெட்டும் பணிகள் தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ஜெயகரன். வணக்கம் ஜெயகரன், விவரங்களை வழங்கலாம். நிச்சயமா சார். அதாவது இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அந்நிய செலவாணியை ஈட்டித் தரக்கூடிய தொழில்களில் முதன்மையானது முக்கியமான தொழில் என்று எடுத்துக்கொண்டால் அது ரப்பர் பால் வெட்டும் தொழில். ரப்பர் பால் வெட்டும் மரங்களிலிருந்து எடுக்கப்படுகின்ற ரப்பர்கள் சீட்டுகளாக பதப்படுத்தி அதனை இந்தியாவில் பல்வேறு மாநிலங்களில் அனுப்பப்பட்டு வருகிறது. இதே போன்று வெளிநாடுகளில் இந்திய ரப்பருக்கு, அதிலும் குறிப்பாக கன்னியாகுமரி மாவட்ட ரப்பருக்கு மிகப்பெரிய ஒரு கிராக்கி இருந்து வருகிறது. சர்வதேச சந்தையை எடுத்துக்கொண்டால் முதல் தரம் ரப்பர் கன்னியாகுமரி மாவட்டத்தில் விளைகிறது என்ற அந்தஸ்தையும் கன்னியாகுமரி மாவட்டம் பெற்றிருக்கிறது. அந்த வகையில் கன்னியாகுமரி மாவட்டத்தை எடுத்துக்கொண்டால், அதாவது தடிக்காரங்குளம், கீரிப்பாறை, பேச்சிப்பாறை, பெருஞ்சாணி உள்ளிட்ட பகுதிகளில் மாவட்டம் முழுவதும் சுமார் 35,000 ஹெக்டேருக்கு மேல் ரப்பர் விவசாயம் நடைபெற்று வருகிறது. இதில் அரசு சார்பில் அரசு போக்குவரத்து கழகம் சார்பிலும் அரசு ரப்பர் கழகம் சார்பிலும் தனியார் தோட்டங்களும் ஏராளமாக உள்ளன. சுமார் 1,00,000க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இந்த தொழிலை நம்பி இருக்கிறார்கள். வருடத்தில் பார்த்தீர்கள் என்றால் 12 மாதங்களும் இது விவசாயம் நடைபெறுகின்ற ஒரு தொழிலாக உள்ளது. குறிப்பாக பிப்ரவரி மாதத்தை எடுத்துக்கொண்டால் தொடர்ந்து 2 மாதங்கள் இலையுதிர் காலங்கள். இந்த காலங்களில் பால் வெட்டுதல் முற்றிலுமாக முடக்கப்படுகிறது. அந்த வகையில் இன்று முதல் இலையுதிர் காலம் தொடங்கியுள்ளதால் கீரிப்பாறை, தடிக்காரங்குளம் பகுதிகளில் பெரும்பாலான தோட்டங்களில் ரப்பர் பால் வெட்டும் தொழில்கள் நிறுத்தப்பட்டுள்ளன. இதனால் தினசரி 200 கோடி ரூபாய் வருமானம் இழப்பு ஏற்பட்டுள்ளது. அது மட்டுமல்ல, பால் வெட்டும் தொழில் நிறுத்தப்பட்டுள்ளதால் தொழிலாளர்கள் வராததால் ரப்பர் தோட்டங்கள் எல்லாம் வெறிச்சோடியாக காணப்படுகிறது. ஜெயகரன், எத்தனை மாத காலத்திற்கு இந்த தொழிலானது தற்போது நிறுத்தி வைக்கப்பட்டிருக்கும், விவரங்கள் என்ன? இது பிப்ரவரி மாதம் தொடங்கி, அதாவது சிறு தோட்டங்களை எடுத்துக்கொண்டால் 60 நாளைக்கு இந்த பால் வெட்டு தொழில் முடக்கப்படும். அதே போன்று பார்த்தீர்கள் என்றால் கிட்டத்தட்ட ஏப்ரல் மாதம் முடியது வரை இந்த நிலையே தொடரும். விவரங்களுக்கு நன்றி ஜெயகரன்.